இந்த கேக் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் நம்மக்கிட்ட பெருசாக எந்த ஒரு கண்டிஷனும் போடலைங்க. அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னா, எனக்கு வந்து கேக்கில் மெரூன் கலர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெரூன் கலர் வரலனாலும் அதில் வந்து மெரூன் கலர் ஃபாக்ஸ் பாலையாவது ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இது வரைக்கும் நான் பண்ணாத கலராக சொல்கிறீங்களே, நான் என்னத்தை பண்ணுவேன் அப்படின்னு ஒரே மண்டை குழம்பிட்டு இருந்தேன். சரி ஓகே, எந்த கலரை மிக்ஸ் பண்ணால் இந்த மெரூன் கலர் வரும்னு பார்த்து எதையோ மிக்ஸ் பண்ணி வச்சேங்க. ஆனால் பார்த்தா எனக்கு இது வந்து மெரூன் கலரா இல்லை ரெட் கலரான்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த கலரே ஓகே அப்படின்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நானும் அழகாக வந்து ஒயிட் அண்ட் இந்த கலரில் வந்து நான் அழகாக பண்ணி எடுத்துட்டேன். அங்கங்கே ரெட் கலர் ஒயிட் கலர் ஃபாக்ஸ் பால்லாம் சொல்லிக்கிட்டு இது வந்து ஃபஸ்ட் பர்த்டே கேக்குன்றதால 1ன்றதுலாம் மென்ஷன் பண்ணி பேபியோட நேமையும் வச்சுட்டேன். அண்ட் இந்த பேபிக்கு வந்து மிக்கி மவுஸ்னால் ரொம்ப பிடிக்குன்றதால மிக்கி மவுஸ் டாப்பரையும் வச்சுட்டு அங்கங்கே கொஞ்சம் பட்டாம்பூச்செல்லாம் பறக்க விட சொல்லியிருந்தாங்க. அதையும் பறக்க விட்டுட்டு கோல்டன் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 kg சாக்லேட் கேக் தாங்க ஃபஸ்ட் பர்த்டே கேக்கு. இதில் வந்து பர்த்டே குயின் அப்படின்ற ஒரு டாப்பரையும் நான் வந்து வச்சாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு கேக்கோட அவுட்லுக் பார்க்கல செம்மையாக இருந்துச்சு. கஸ்டமருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.